Good morning students. Today we are going to see about exercise 2.8 third sum and fifth sum. Third sum, the question is represent the following numbers in scientific notation. The first question is 3 lakhs into 3 lakhs power 2 into 20,000 the whole power 4. So 3 lakhs the whole square into 20,000 the whole power 4. So first scientific notation la ரெண்டையும் நம்ம சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். So 3.0 into பின்னாடி எத்தனை 0 3 பாயிண்ட் இங்க வச்சிருக்கோம். So பின்னாடி வந்து எத்தனை ஜீரோஸ் இருக்குன்னு அப்படின்னு கவுண்ட் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5. So 10 to the power 5 the whole square into இங்க அதே மாதிரி 2.0 into 1 2 3 4 10 to the power 4 the whole power 4. So the whole square ங்கிறது 3 க்கும் ஸ்கொயர் 10 to the power 5 க்கும் ஸ்கொயர். அதே மாதிரி இங்க 2.0 க்கும் பவர் 4 10 to the power 4 க்கும் பவர் 4. So இத 3 ஸ்கொயர் ஃபர்ஸ்ட் இதுக்கு ஸ்கொயர் எழுதிக்கோங்க into 10 to the power 5 the whole square. அதே மாதிரி இங்க 2 power 4 10 to the power 4 the whole power 4. So 3 square 9 into 10 to the power 5 2s are 10. 2 power 4 2 வந்து 4 times போட்டோம்னா 2 into 2 into 2 into 2 2 2s are 4 4 2s are 8 8 2s are 16 16 into 10 to the power 4 4s are 16. So இங்க 9ஐயும் 16ஐயும் மல்டிபிள் பண்ணிக்கலாம் 9 into 16 into இங்க பேஸ் வந்து ரெண்டு சேமா இருக்கனால பவரை ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். So that is 10 to the power 26. இப்போ 9ஐயும் 16ஐயும் மல்டிபிள் பண்ணிக்கலாம் 16 into 9 9 6 are 54 5 9 1 is 9 9 plus 5 is 14. So 144 into 10 to the power 26. So திரும்ப 144 வந்து நம்ம டெசிமல் சயின்டிஃபிக் நோட்டேஷன்ல மாத்தணும் அப்படின்னா 1.44 இப்போ ரெண்டு டிஜிட்க்கு அப்புறம் வச்சிருக்கோம். So 10 to the power 2 into 10 to the power 26. So 1.44 into 10 to the power இங்க 2 இங்க 28. So total 20 so 26 plus 2 28. So this is the answer. Next sum 0.000001 the whole power 11 divided by 0.005 the whole power 3. So first இதை வந்து scientific notation எழுதணும்னா 1.0 into 10 to the power 1 2 3 4 5 6. So இந்த பாயிண்ட் வந்து எங்கே வருதுன்னா இங்கே வருது. ஸோ அதுக்கு இடையில இருக்கிற டிஜிட்ஸ் எல்லாமே கவுண்ட் பண்ணிக்கோங்க 1 2 3 4 5 6. ஸோ 10 to the power -6. ஸோ இப்போ பாயிண்ட் வந்து லெஃப்ட்ல இருந்து ரைட்டுக்கு போயிருக்கு அதனால -6 the whole power 11 divided by அதே மாதிரி இங்க 5.0 into 10 to the power இந்த பாயிண்ட் வந்து 3 டிஜிட்க்கு அப்புறம் வருது. ஸோ 1 2 3 -3 the whole power 3. ஸோ இதை மல்டிபிள் பண்ணா 1ஓட பவர் 11 போட்டாலும் அதே 1 தான் வரும் into 10 to the power -6 into 11 6 11s are 66 divided by 5 வந்து கியூப் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் 5 into 5 cubes are 5 into 5 power 3 into 10 to the power 3 3s are 9. So 1 into 10 to the power -66 divided by 5 cube. அது 5 into 5 into 5 அர்த்தம் 5 5s are 25 25 5s are 125 125 into 10 to the power -9. ஸோ இதை திரும்ப வந்து நம்ம இந்த 1ஐயும் 125ஐயும் டிவைட் பண்ணிக்கலாம். அதாவது எப்படி இருக்கும் அப்படின்னா 1 into 10 to the power -66 by 125 into 10 to the power -9. ஸோ இப்போ வந்து நம்ம மேலே வந்து இந்த 1 இருக்கு கீழே வந்து 125 இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் 110 power 9 வந்து மேலே கொண்டு போயிட்டோம் அப்படின்னு சொன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா இது வந்து மேலே வரப்போ +9 வரும் 10 to the power +9 அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ +9 வந்து மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் 1 into 10 to the power -66
ப்ளஸ் 9 அப்படின்னு வரும் பை 125. ஸோ இது 1 இன்ட்டு 10 to the power மைனஸ் 57 பை 125. இது ஆன்சர். ஆனால் வந்து இதை வந்து நம்ம திரும்ப வந்து 101 பை 125 நம்ம டிவைட் பண்ணியும் ஆன்சர் எழுதலாம். அதை எப்படி அப்படி எழுதலாம் அப்படின்னு சொன்னால், இந்த 1 வந்து 125 டிவைட் பண்ணுறேன். 0 போட்டு பாயிண்ட் வச்சுட்டு இங்கே 0 ஆட் பண்ணுங்க. இப்போ 10 வந்து 125 டிவைட் பண்ணாது. ஸோ திரும்ப ஒரு 0 போட்டுட்டு இங்கே ஒரு 0 ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இருக்கிற 100ஐயும் 125 டிவைட் பண்ணாது. ஸோ திரும்ப ஒரு 0 போட்டுட்டு இங்கே ஒரு 0 போடுறேன். இப்போ வந்து 1000 இருக்கு. 1000ல் எத்தனை 125 இருக்கு அப்படின்னா 825 இருக்குது. 125 இன்ட்டு 8. 8 5s are 40, 4, 8 2s are 16, 16 plus 4, 22, 8 1 is 8, 8 plus 2, 10. 1000 வருது இல்லையா? அப்போ 0.008 வருது. ஸோ இதையும் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 0.008 இன்ட்டு 10 to the power மைனஸ் 57. ஸோ இதை திரும்ப வந்து பாயிண்ட்டை வந்து நம்ம மாற்றி எழுதணும் அப்படின்னு சொன்னால் 8 இன்ட்டு 10 to the power 3 டிஜிட் இருக்கா, 1 2 3. ஸோ 10 to the power மைனஸ் 3 வரும். ஆல்ரெடி மைனஸ் 57 இருக்கு. ஸோ மைனஸ் 60. நெக்ஸ்ட் தேர்ட் ரோமன் லெட்டர் 0.00003 the whole power 6 into 0.00005 the whole power 4 divided by 0.009 the whole power 3 into 0.05 the whole square. ஸோ ஃபஸ்ட்டு இதை சயின்டிஃபிக் நோட்டேஷனில் சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ 3 இன்ட்டு இந்த பாயிண்ட் வந்து இங்கேருந்து இங்கே போகுது. ஸோ 1 2 3 4 5. ஸோ 10 to the power மைனஸ் 5 the whole power 6 இன்ட்டு அதே மாதிரி இங்கே 5 இருக்குது. ஸோ 5 இன்ட்டு இந்த பாயிண்ட் வந்து இங்கே வருது 1 2 3 4 5. 10 to the power minus 5 the whole power 4 divided by 9 into 1 2 3. இங்கே 3 டிஜிட் போகுது. ஸோ 10 to the power minus 3 the whole cube into 5 into 10 to the power இந்த 2 டிஜிட்க்கு அப்புறம் வருது. ஸோ மைனஸ் 2 the whole power 2. ஸோ இதை ஃபஸ்ட்டு நம்ம இது பண்ணி எழுதிக்கலாம். 3 power 6. 3 power 6 into 10 to the power minus 5 the whole power 6. 5 power 4 into 10 to the power minus 5 the whole power 4 divided by 9 into 9 cube into 10 to the power minus 3 the whole cube. 5 square into 10 to the power 2 minus 2 the whole power whole squared. So 3 power 6 into 5 6 are 30. So 10 power 30. 5 6 are 30 into 5 power 4 into 10 to the power 5 4s are 20 divided by, so கீழே எழுதுறேன் அதை, 9 cube 10 to the power 3 3s are minus 9 5 square 10 to the power 2 2s are minus 4. ஸோ இதை நம்ம என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு இந்த 10 to the power இருக்கிறத இது பண்ணிக்கலாம். ஸோ 3 power 6 into 5 power 4 into 10 to the power இங்கே மைனஸ் 30 இருக்குது, மைனஸ் 20 இருக்குது. ஸோ மைனஸ் 50 by 9 cube into 5 square. இங்கே மைனஸ் 9 இருக்குது, இங்கே மைனஸ் 4 இருக்குது. ஸோ மைனஸ் 13. நெக்ஸ்ட்டு இதை அப்ரிவேட் பண்ணி எழுதிக்கலாம். இந்த மைனஸ் 13 மேலேயும் கொண்டு வந்துக்கலாம். 3 power 6 இருக்குது. ஸோ 3 into 3 into 3 into 3 into 3 into 3. அதே மாதிரி 5 power 4னா 5 into 5 into 5 into 5 into 10 to the power minus 50 divided by 9 into 9 into 9 5 into 5 into 10 to the power minus 13. 3 3s are 9.
ஸோ இந்த ரெண்டு த்ரீயும் ஒரு 9ம் 3 3s are 9. ஸோ இந்த ரெண்டு த்ரீயும் ஒரு 9ம் 3 3s are 9. ஸோ ரெண்டு த்ரீயும் ஒரு 9ம். ஸோ இங்கே ரெண்டு 5 இருக்கு, இங்கே ரெண்டு 5 கேன்சல் ஆயிடணும். ஸோ மீதி இருக்கிறது என்ன அப்படின்னா மேலே 5 5s are 25 இன்ட்டு 10 to the power minus 50 இன்ட்டு 10 to the power இந்த மைனஸ் 13 மேலே போகிறப்போ ப்ளஸ் 13 அப்படின்னு ஆயிரும். நெக்ஸ்ட் இதையும் பாயிண்ட்ல வச்சு எழுதணும்னா 2.5 இன்ட்டு 10 to the power 1 இன்ட்டு 10 to the power இங்கே 13 இருக்கு இல்லையா ப்ளஸ் 13 அதையும் எழுதிட்டு இங்கே 10 to the power minus 50. இப்போ 2.5 இன்ட்டு 10 to the power இது ரெண்டு பாசிட்டிவ்ங்கிறதுனால ஆட் பண்ணிக்கலாம் 14 இன்ட்டு 10 to the power minus 50. ஸோ இது நெகட்டிவ், இது வந்து பாசிட்டிவ்ங்கிறதுனால இதை ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணி எழுதுனா 2.5 இன்ட்டு 10 to the power 14 போயிடுச்சுன்னா மீதி minus 36. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் சம், ஃபிஃப்த் சம், சிம்பிளிஃபை. ஃபர்ஸ்ட் ஒன் 2.75 இன்ட்டு 10 to the power 7 ப்ளஸ் 1.23 இன்ட்டு 10 to the power 8. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ரெண்டு சயின்டிஃபிக் நோட்டேஷன் ஆட் பண்ணுறப்போ இந்த பின்னாடி இருக்கிற அந்த சயின்டிஃபிக் நோட்டேஷன் எழுதியிருக்கிறது சேமாக இருக்கணும். இங்கே 10 to the power 7 இருக்குது, இங்கே 10 to the power 8 இருக்குது. ஸோ இங்கே ரெண்டுமே 10 to the power 7 இல்லைனா ரெண்டுமே 10 to the power 8 இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக செய்யலாம். ஸோ இதை வந்து நம்ம 10 to the power 8க்கு சேஞ்ச் பண்ண முடியாது, பட் இதை வந்து நம்ம ஒன்று குறைக்கலாம், 7ஆக சேஞ்ச் பண்ணிக்கலாம். எப்படின்னா 2.75 இன்ட்டு 10 to the power 7 ப்ளஸ் 1.23 இன்ட்டு 10 to the power 1 இன்ட்டு 10 to the power 7. அதாவது இந்த 8 1 + 7 அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து எழுதியிருக்கிறேன். ஸோ 2.75 இன்ட்டு 10 to the power 7 ப்ளஸ், ஸோ இப்போ இதை ரெண்டையும் நம்ம மல்டிபிள் பண்ணிக்கலாம். இங்கே 10 power 1 வந்து 10 தான், 10ஆல் இதை மல்டிபிள் பண்ணால் 12.3 அப்படின்னு வரும் இன்ட்டு 10 to the power 7. ஸோ இங்கேயும் 10 to the power 7, இங்கேயும் 10 to the power 7. ஸோ இப்போ இதை ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 2.75 ப்ளஸ் 12.3 இன்ட்டு 10 to the power 7. ஸோ இப்போ இதை ரெண்டையும் ஆட் பண்ணால் 2.75 12.3. ஸோ இப்படி தான் ஆட் பண்ணணும். டெசிமல் பாயிண்ட் சேமாக இருக்கிற மாதிரி பின்னாடி ஒரு 0 போட்டுக்கோங்க. 5 10 மீதி 1 5 1. ஸோ 15.05 into 10 to the power 7. So this is the answer. Second sum, 1.598 into 10 to the power 17 minus 4.58 into 10 to the power 15. ஸோ அதே மாதிரி தான் இங்கே 17 இருக்குது, இங்கே 15 இருக்குது. ஸோ இதையும் நம்ம வந்து 15ஆக சேஞ்ச் பண்ணிக்கலாம். பெருசாக இருக்கிறத சின்னதாக நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ 1.598 into 10 to the power 2 into 10 to the power 15 minus 4.58 into 10 to the power 15. ஸோ இது 10 to the power 2 அப்படின்னு சொன்னால் 100ன்னு அர்த்தம். ஸோ 100ஆல் மல்டிபிள் பண்ணுறப்போ இந்த பாயிண்ட் ரெண்டு இங்கிட்டு வரும். ஸோ தட் இஸ் 159.8 into 10 to the power 5 minus 4.58 into 10 to the power 15. So 159.8ஐயும் 4.58ஐயும் மைனஸ் பண்ணலாம். ஸோ இங்கே நம்பர் இல்லாதனால 0 போட்டுக்கோங்க. இங்கேருந்து பேரோ வாங்கி சப்ட்ராக்ட் பண்ணுங்க. 10 minus 8 is 2, 7 minus 5 is 2, 9 minus 4 is 5, 5, 1. So that is 155.22 into இங்கே வந்து 10 power 15, இங்கேயும் 10 power 15. So the common 10 power 15. இதில் ஆன்சர்ஸ் வந்து நம்ம வந்து சயின்டிஃபிக் நோட்டேஷனில் சேஞ்ச் பண்ணி எழுதலாம். இப்போ இது வந்து இந்த பாயிண்ட்டை வந்து இந்த பக்கம் கொண்டு வரலாம். ஸோ 1.505 இந்த லெஃப்ட் சைடு போனால் வந்து பவர் 1 வரும். ஸோ 10 to the power 1 into 10 to the power 7. ஸோ என்ன ஆன்சர் வரும்? 1.505 into 10 to the power 8 அப்படின்னு வரும். ஸோ அதே மாதிரி இங்கேயும் செய்யலாம். இந்த பாயிண்ட்டை வந்து லெஃப்ட் சைடு கொண்டு வந்தோம்னா பவரில் 2 வரும். ஸோ 1.5522 into 10 to the power 2 into 10 to the power 15 அப்படின்னு வரும். ஸோ 1.5522
2 2 into 10 to the power இங்கே ஒரு 2 இங்கே ஒரு 15 ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணுறப்போ 17 அப்படின்னு வரும். நெக்ஸ்ட்டு தேர்டு சம் 1.02 into 10 to the power 10 1.20 into 10 to the power minus 3. மல்டிப்ளிகேஷனுக்கு வந்து பவர் வந்து சேமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, அந்த பின்னாடி இருக்கிற சயின்டிஃபிக் நோட்டேஷனில் இருக்கிறது. ஸோ அப்படியே மல்டிபிள் பண்ணலாம். 1.02 into 1.20 into 10 to the power 10 into 10 to the power minus 3. ஸோ இதை ரெண்டையும் இப்போ மல்டிபிள் பண்ணிக்கலாம். 1.02 1.20. ஸோ ஃபஸ்ட்டு ஜீரோவால் மல்டிபிள் பண்ணால் நெக்ஸ்ட்டு 2 2s are 4 0 2. நெக்ஸ்ட்டு 1 2 is 2 0 1. ஸோ 0 4 2 2 1. இங்கே 2 digit, இங்கே ஒரு 2 digit. ஸோ டோட்டலாக 4 டிஜிட்க்கு அப்புறம் பாயிண்ட் வைங்க. 1 2 3 4. ஸோ இங்கே வந்து 1.2240 இன்ட்டு இங்கே 10 to the power 10 இருக்குது, இங்கே மைனஸ் 3 இருக்குது. ஸோ மைனஸ் பண்ணிட்டோம்னா 10 to the power 7 அப்படின்னு வரும். ஸோ 1.2240 இன்ட்டு 10 to the power 7. நெக்ஸ்ட் சம் 8.41 into 10 to the power 4 divided by 4.3 into 10 to the power 5. So 8.41 into 10 to the power 4 divided by 4.3 into 10 to the power 5. So நம்ம ஃபஸ்ட்டு இதை ரெண்டையும் டிவைட் பண்ணிக்கலாம். 8.41 4.3 ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து 4.3 2 டைம்ஸ் போட்டோன்னா 8.6 வரும். இங்கே 8.4 தான் இருக்குது. ஸோ 1 டைம் போடலாம். இப்போது 4.3 மைனஸ் பண்ணோம்னா 1 4.1 1 இருக்குது. ஸோ இங்கே பாயிண்ட் வச்சுட்டு ஒரு 0 ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது 4110 இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ 4.3 வந்து எத்தனை டைம் 9 டைம் போடலாமா? 9 டைம் போட்டால் 9 3s are 27 2 9 4s are 36 38. ஓகே 9 டைம்ஸ் போடலாம். 9 டைம்ஸ் போட்டால் 387 இருக்குது. ஸோ இங்கே வேறு வாங்கி சப்ட்ராக்ட் பண்ணால் 0 11 minus 7 is 4 3 10 minus 8 is 2. நெக்ஸ்ட்டு இந்த 0 இங்கே போடலாம். இங்கே போடக்கூடாது, இங்கே தான் போடணும். இப்போ 240 இருக்குது. ஸோ 5 டைம்ஸ் போடலாம். 4.3 into 5 5 3s are 15 5 4s are 20 20 plus 1 21. 5 டைம்ஸ் போட்டோன்னா 215 வரும். ஸோ எகைன்லி மைனஸ் பண்ணோம்னா இங்கே 3 10 5 2. இப்போ 250 வரும். திரும்ப 5 தான் வரும். 215 திரும்ப வந்து எவ்வளோ வரும் அப்படின்னா 35 350. இப்போ 350 அப்படின்னு சொன்னால் இங்கே 9 டைம் போட்டோம். ஸோ இப்போ 8 டைம் போடலாம். 43 into 8 8 3s are 24 2 8 4s are 32 34 344 வருது. ரிமைனிங் 6 இருக்கும். ஸோ ஒரு 0 சேர்த்தா திரும்ப ஒன்று அப்படி 1 வந்து அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ இப்போ நம்ம இதுக்கு ஆன்சர் எழுதிடலாம். 1.9558 இன்ட்டு இந்த 5 மேலே வந்துச்சு அப்படின்னு சொன்னால் -5 வரும். ஸோ 4 minus 5 is 10 to the power -1. So 1.9558 into 10 to the power -1.